அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செல்லூர் ராஜியின் பதவி பறிப்பு. சசிகலா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தென் தமிழகத்தில் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் செல்லூர் ராஜு. இவர் முன்னாள் அதிமுக அரசின் அமைச்சராகவும் செயல்பட்டு வந்தவர். மதுரை மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். செல்லூர் ராஜு பற்றி அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டே இருந்த வண்ணம் இருக்கும். தர்மாகோல் விஞ்ஞானி என்று கூட இவரை பலர் கிண்டல் செய்ததும் உண்டு. வைகை அணையில் நீர்மட்டம் குறைவதை தடுப்பதற்காக கோடை காலத்தில் தர்மாகோல் ஷீட்டுகளால் நீர்ப்பரப்பை மூட திட்டமிட்டு அது மிகப்பெரிய தோல்வியை தழுவியதால் அது முதல் இணையவாசிகள் தொடர்ந்து இவரை தர்மாகோல் விஞ்ஞானி என அழைத்தும் வருகிறார்கள். செல்லூர் ராஜு பற்றிய அவ்வப்பொழுது பல வதந்திகளும் புரளிகளும் வந்து கொண்டே இருக்கும். சமீபத்தில் 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக ராஜன் செல்லப்பாவின் மகனான மருத்துவர் சரவணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார். இவர் தேர்தலில் போட்டியிட்ட போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். திமுக ஆதரவோடு போட்டியிட்ட சு வெங்கடேசன் அவர்கள் 3,40,000 வாக்குகளையும், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான ராம சீனிவாசன் அவர்கள் 2,10,000 வாக்குகளையும், மதுரை மருத்துவர் சரவணன் அவர்கள் 1,00,000 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 90,000 வாக்குகளையும் பெற்றிருந்தது. மதுரை அதிமுகவின் கோட்டை என ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்ட தொகுதி. இருப்பினும் கூட மதுரை தொகுதியில் தேசிய கட்சிகளே அதிக அளவு வெற்றி பெற்றுள்ளன. தெற்கு மண்டலம் அதிமுகவின் மிகப்பெரிய கோட்டையாக இருந்த காலமும் உண்டு. இதுபோன்ற சூழ்நிலையில் 18வது மக்களவைத் தேர்தலில் மதுரை தொகுதியில் அதிமுக 3வது இடத்தை பெற்றது. எதிர்க்கட்சியான அதிமுகவால் 2வது இடத்தை கூட பெற முடியவில்லை. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மதுரை வேட்பாளர் சரவணன், மதுரை தொகுதியின் பொறுப்பாளராக இருந்த செல்லூர் ராஜு போன்றோர்களிடமும், மேலும் அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளிடமும் நாம் மதுரை மாவட்டத்திற்கு பல நலத்திட்டங்களை வழங்கியுள்ளோம், பல வளர்ச்சி பணிகளுக்கு அவ்வப்பொழுது நிதியையும் நமது ஆட்சி காலத்தில் வழங்கியுள்ளோம். இப்படி இருக்கும் பொழுது மதுரையில் நாம் 2வது இடத்தை கூட பெறவில்லை. இதற்கு காரணம் என்ன? எதற்காக வாக்குகள் நமக்கு கிடைக்கவில்லை? பாரதிய ஜனதா கட்சி கூட 2வது இடத்தை பெற்றுள்ளது. நாம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். மேலும் 6 தொகுதிகளிலும் சேர்த்தும் கூட தொகுதிக்கு 20,000 வாக்குகளை கூட நம்மால் பெற முடியவில்லை. இதற்கான காரணம் என்ன என வினவியதாகவும், அதற்கு செல்லூர் ராஜு மற்றும் மதுரை பொறுப்பாளர்கள், மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக நிர்வாகிகள் என எவருமே எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் தேர்தல் சமயத்திலேயே செல்லூர் ராஜு அவர்கள் சரவணன் அவர்களுக்கு முழுமையாக தேர்தல் பணி ஆற்றவில்லை என்றும், செல்லூர் ராஜுவின் நெருக்கமானவர்கள் கூட சரவணனுக்கு பணியாற்றிய போது அவர்களை கூப்பிட்டு, இன்று அந்த ஆள் ஒரு கட்சியில் இருப்பார், நாளைக்கு ஒரு கட்சிக்கு சென்று விடுவார், அவர் வெற்றி பெற்றாலும் நமது கட்சியில் இருப்பாரா என்ன என்று தெரியாது, நீங்கள் நாளைக்கு ஏதாவது உதவி என்றால் என்னைத்தான் வந்து பார்க்க வேண்டும், என்னை கேட்காமல் எப்படி நீங்கள் அவருக்கு வேலை செய்யலாம் என்று கடிந்து கொண்டதாகவும், தேர்தல் சமயத்தில் செல்லூர் ராஜு அவர்கள் தலைமைக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவரது ஆதரவாளர்களையே ஒன்று கூட்டி போட்டோ ஷூட் நடத்திவிட்டு கலைந்து சென்று விடுவார் என்றும், இப்படித்தான் அவர் தேர்தல் பணி ஆற்றினார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அதிமுகவில் தொடர்ந்து முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் வெளியேற்றப்பட்டதன் விளைவை செல்லூர் ராஜு இப்படி பயன்படுத்தி கொண்டார் என்றும், நமது சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அதிமுகவில் எவரும் இல்லை, என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் நமது சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்,
அவருக்கு எதிராக நாம் பணியாற்றுவதா என்று நிர்வாகிகளிடமே பலரிடம் இவர் கேள்வி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சரவணன் கூட தேர்தல் சமயத்தில் செல்லூர் ராஜு தனக்கு சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருந்ததாகவும், அப்பொழுது தேர்தல் சமயம் என்பதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவாகிலும் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் தேர்தல் பணியில் கவனம் செலுத்துங்கள், மற்றபடி நான் பேசிக்கொள்கிறேன் என்று அப்பொழுது டாக்டர் சரவணனை சமாதானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு மதுரை பகுதியில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வாக்கை செல்லூர் ராஜு தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டார் என்றும், கட்சியை வளர்ப்பதற்கு பதிலாக கட்சியில் வேலை செய்தவர்களை கூட இவர் வேலை செய்ய விடாமல் தடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இவர் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்திருந்தால் கூட கணிசமான வாக்குகளை பெற்றிருக்க முடியும் என்றும், வேலை செய்தவர்களை கூட கூப்பிட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாது என அவர்களிடம் கண்டிப்பு காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற நிலைதான் தொடர்ந்து மதுரை பகுதியில் நிலவி வருவதாகவும், இது தலைமைக்கு தெரியுமா தெரியாதா என்று அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரமக்குடிக்கு ஒரு திருமண நிகழ்விற்காக வந்திருந்தார். அப்பொழுது மதுரை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் அவர்களை வரவேற்பதற்காக திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றோர்கள் கூடி இருந்தார்கள். இந்த சமயத்தில் அளவுக்கு அதிகமான அதிமுக தொண்டர்கள் அங்கு குவிந்து காணப்பட்டார்கள். என்ன என்று விசாரித்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலர் நேரடியாகவே பல மனுக்களை அளித்திருந்தார்கள். அந்த மனுக்கள் அனைத்திலும் செல்லூர் ராஜு தொடர்ந்து மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தால் அதிமுக இங்கு வளர்ச்சி பெறாது, அதிமுக பின்னுக்கு தள்ளப்படும், அவர் சுய சமூக பற்றோடு செயல்பட்டு வருகிறார், ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களுக்கு ஆதரவான மனநிலையில் தொடர்ந்து இருந்து வருகிறார், எனவேதான் இங்கு அதிமுகவிற்கு சார்பாக எந்த ஒரு பணியையும் முன்னெடுக்க முடியவில்லை, செல்லூர் ராஜு அவர்களை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும், அல்லது அவரது மாவட்ட செயலாளர் பதவியையே பறித்தால் கூட அதிமுகவிற்கு நல்லதுதான் என பல நிர்வாகிகள் கடிதம் கொடுத்திருந்ததும் தெரிய வந்திருந்தது. இவற்றை அனைத்தையும் பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தின் பொழுது இது பற்றி விசாரித்ததாகவும், அதற்கு செல்லூர் ராஜு அவர்கள் எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்கவில்லை, அமைதியாக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவினுடைய தென் மண்டல முக்கிய நிர்வாகிகள் பலர் தொடர்ந்து அதிமுகவில் இருந்தாலும் கூட அவர்கள் சுய சமூக பற்றோடு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகத்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் பணி செய்தார்கள் என்றும், அதனால்தான் தென் மண்டலத்தில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது என்றும், மேலும் இதே நிலை தொடர்ந்தால் இதுபோன்றுதான் தொடர்ச்சியாக அதிமுக தென் தமிழகத்தில் பின்னுக்கு தள்ளப்படும் என்றும், இதனை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மாற்று வழியை ஆலோசிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் தனக்கு உதவியாளராக பணியாற்றியவரையே செல்லூர் ராஜு தொலைபேசியில் ஆபாசமாக திட்டி மிரட்டிய வீடியோவும் சமீபத்தில் இணையத்தில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி.